உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற ஆள் தான் பிலாப்பழத்தில் வந்துட்டு பாயாசம் செய்ய போகிறோம். அப்படி தானே பாயாசம் தானே, பிலாப்பழ பாயாசம். பிலாப்பழம் வந்து இந்த சீசனில் நல்லா கிடைக்கும், தாராளமாக கிடைக்குது பிலாப்பழம். அதுக்காக இந்த எங்கட பிலாப்பழத்தில் நாங்கள் செய்யலை, இதில் இன்னும் பழுத்து முடியல, கடையில் வாங்கி தான் செய்ய போகிறோம், சந்தையில் போய் வாங்கி தான் செய்ய போகிறோம். நிறைய கிடைக்கிற டைமில் பிலாப்பழத்தை சும்மா சாப்பிட்றதுக்கும் அப்படி ஒரு பாயாசம் மாரி செய்து சாப்பிட ஒரு வித்தியாசம் இருக்குமன்றக்காண்டி பாயாசம் செய்ய போகிறோம். பிலாப்பழ பாயாசம் அப்படி தானே, சவரிசியும் போட்டு தான் செய்கிறோம். கொஞ்சம் வேணும் போடாமல் செய்யலாம், நான் கொஞ்சம் போட்டு செய்ய போகிறோம். தனியாகவும் செய்யலாமா, ஆனால் நாங்கள் கொஞ்சம் சவரிசியை சேர்த்து செய்ய போகிறோம். அப்படி சேர்த்து செய்கிறதால சில பல ஒரு வித்தியாசமான சுவைகள் இருக்குதையாக செய்து பார்ப்போம். சரி, உணவுகளே எங்களோட காணொலிக்கு யாரும் முதல் வந்துருந்தால் எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ. தொடர்ந்து காணொலியை பாருங்கோ. இந்த சவரிசி வறுக்குறீங்க? இந்த ரெண்டு மட்டும் தான் காணுமோ? கையோட இதையும் எடுத்து போட்டாச்சு போமே. என்னது கொட்டி எடுத்து போட்டுட்டாச்சு போ. வெட்டணும் போட்டுதான் நிற்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன். சாப்பிட்டு பார்த்தேன் வேணும் தானே. வீட்டில் பிலாப்பழம் நல்லா இனிக்குது. அளவான போடுவோம். சட்டி பெருசா இருக்கு, இதுல தான் காய்ச்ச போறோம். அப்ப அந்த சட்டியை வச்சிருது, அதாண்ட எரிஞ்சு போச்சு சமைக்கும் போது. முந்திரிய வத்தல் தண்ணியை கொதிக்க வைப்போம். வெட்டுறதுக்கு நல்ல சுலபமாக வெட்ட போடுறது இல்லை.
எடுத்தது 100 கிராம். சவரிசி அவிஞ்சு ஒரு அரைப்பதம் வந்தா பிறகு நாங்கள் பலாப்பழத்தை போடுவோம். இதுக்குள்ள பலாப்பழத்தை தனியாகவும் காய்ச்சலாம். நாங்களும் அந்த சவரிசி பாயசம் குடிச்சு பழகிருந்தோம். இதோட கொஞ்சம் சவரிசியும் சேர்த்துருக்கோம். அவிஞ்சோண்டு வேறு கொஞ்சம் வாங்கி வெட்டின பலாப்பழத்தை சேர்ப்போம். சட்டியில் தான் இதை செய்ய வேணும். எங்களுக்கு சட்டி கொஞ்சம் இதாக போச்சு. இன்னும் பானையில் செய்கிறோம். சர்க்கரை, சர்க்கரை கரைஞ்சிடுது. இப்போ தேங்காய் பால் விடுவோம். தேங்காய் பால் நல்லா முட்டுப்பாலாக விடணும். இறக்கி வைக்க இறக்கியும் போடும். பாயசம் வந்து தண்ணியாக தான் எங்களுக்கு வேணும். முந்திரிய வத்தல், காஜு, ஏலக்காய் போடலாம். நீங்கள் வேணுமெண்டா அடித்து. நாங்கள் ஏலக்காய் போடலைன்னா அந்த பிலாப்பழத்தின் வாசம் வேணுமென்றதுக்காக ஏலக்காய் போடையில். எங்கட பலாப்பழ பாயசம் வந்து தயாராகிடுது. இதை விறக்கி எடுப்போம். பாயசம் காய்ச்சி கலைச்சி போடணும். பாயசத்தை குடிச்சுப்பம். பா சுவையண்டு சுவையாது. அப்படி இருக்கும், சொல்ல தேவையில்லை. இது ஃபோட்டோக்கான கொஞ்சம் முந்திரியாவில் கொஞ்சம் இந்த கூட கூட தூக்கி விட்டபடியா கடிவிட்டு கொண்டு இருக்கு. அநேகமாக நாங்கள் இது குடிச்சிருக்க மாட்டீங்க. செய்து குடிச்சிட்டு பாருங்க சுவையை. அப்படித்தான் கண்ணீர் கொடுக்குறேன். பிலாப்பழம் கூட அந்த கடிபட நடுக்கண்டு நாங்கள் சபரிசி போராடி கூட சூப்பா வந்துருக்கோம்னு சொல்லிடுறேன். சபரிசி போட்டோடய இல்லை எனக்கு போல தெரியல. தனியாக மறுக்க செய்யணும். பிலாப்பழம் சக்கரோடி சேர்ந்த அவஞ்சோடி இன்னும் நல்லா இனிப்பாக இருக்கும். இந்த மாதிரி அப்படி கொடுக்க ஆசை. குடிச்சல் இருக்க போறீங்களா? ஆடை விட்டு ஆறுதலாக குடிங்க. ஆனால் ஆறிடுது கொஞ்சம் பேருக்குது. கொஞ்சம் சூடு சூடு இருக்குது. நல்லா ஆறுனாலும் குடிக்கல. சரி, உறவுகளை இந்த காணொலியத்தோடு முடிச்சுக்கொள்கிறோம். இன்னும் நல்ல காணொலியில் சந்திக்கிறோம். கட்டாயம் இந்த விழாப்பழ பாயசத்தை செய்து சாப்பிடுவோம். நல்ல சுவையாக இருக்குது. எல்லா உணவையும் நாங்கள் செய்வோம். நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எல்லாருக்கும் எல்லா பொருளும் கிடைக்காது. ஆனால் விழாப்பழம் கிடைக்கும். ஒருக்கா செய்து பாருங்க. சும்மா நாங்கள் விழாப்பழத்தை சாப்பிட்றோம். இதுக்கும் 2 மடங்கு சுவை இருக்குது. சரி, உறவுகளை இன்னும் நல்ல காணொலியில் சந்திக்கிறோம். நன்றி.